ஆமா ஓ இந்தா சோடா போடா அந்த பாப்பா சோடாவோட கேட்சி சோடா பத்த வாங்கி மாமா டேய் சித்தி நல்லா இருக்குதா கண்டா மாமா தானே கூப்பிட்டா எப்படி அப்ப மாமான்னு கூப்பிட்டா அத்தை நல்லா இருக்குதா அத்தை தான் தாலி எடுத்துச்சு ஏய் அதெல்லாம் அப்படிதான் எடுக்காத தேட போயா மூஞ்ச போறவங்க ஜோரம் வருது டேய் என்னடா என் ஊரு ஜம்பா தாங்கல் நான் சொன்னேனா நீ அதானே சொல்லுவ தேவடா போய் என் ஊரு கரிகாலிப்பட்டு உன் ஊர் கரிகாலி பட்டா ஆமா சரி இங்கே இருக்கா தாடிக்கு போன ஆமாண்டா நைட்டு பிள்ளைங்க தான் நம்ம ஊர் தான் இது சரி மூஞ்ச பாரு மாமியா வீடு போனா மாமியா வீடு நம்ம வீடு போனா நம்ம வீடு சரி சரி இந்த ஊருக்கு வந்தா நம்ம ஊரு என் ஊரு சொந்த ஊரே ஜம்பா தாங்கல் ஜம்பா தாங்கல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாங்கிற ஒரே ஒரு பையன் ஜம்பா தாங்கல் தானே முதல்ல தெரியும் அது அப்ப என் ஊரை தாங்கல பேர் சொன்னேன் நான் ஜம்பா தாங்கல் நான் சொன்னேன் முதல்ல அப்புறம் மறுபடியும் ஜம்பா தாங்கல்ன்றா சொல்ல மாட்டவா நான் சொல்றதுக்கு இந்த ஊருட்டான் என் ஊரு ஜம்பா தாங்கல் இல்ல கேசி தாங்கல் கேசி தாங்கல் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் ஒரே ஒரு பையன் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பின்ன கருமாதியா பண்ணுவாங்க ஏதோ உங்க அப்பா அம்மா இருக்கும் போதே உனக்கு எது மாலை முருக மாலை போட்டுக்கிறாங்க ஆமா இன்னும் புதைக்காத குறை ஒண்ணுதான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க நான் உன்னை கூப்பிடவே இல்லை அங்கே கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது நான் என் மாமியா வீட்டுக்கு போடுறேன் ஏன் உங்க மாமியா வீட்டுக்கு உங்களுக்கு சண்டே அவனுக்கும் சண்டையில மாமா 6 மாசம் கூத்தாடுறேன் 6 மாசம் வேன் ஓட்ட போயிடுறேன் ஆமா கரும்பு லோடு வச்சுன்னு வேன் ஓட்டு போயிடுறோம் எந்த ஊர்ல கரும்பு லோடு ஏத்துறாங்க வேன்ல நீதானே சொன்ன வேன் ஓட்டு போறேன் கரும்பு லோடு ஏற்று போறேன்னு வேன் ஏத்து போனா ஓம் சத்துக்களுக்கு டூரு ஓம் சத்து கோயிலுக்கு டூரு ஐப்பன் கோயிலுக்கு டூர் போறதுக்கு ஓஹோ நான் தான் டிரைவர் நீதான் டிரைவர் ஆமா இந்த ஓம் சத்து கோயிலுக்கு கூட ஆமா நான் தான் டிரைவர் அந்த மாதிரி போயிட்டு பாரு மாமியா வீட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாதிரி பொம்பளைக்கு போவாங்க ஓம் சக்தி கோயிலுக்கு ஆம்பளைக்கு போவாங்க ஆண்டா ஐயப்பன் கோயில் பொம்பளை போவாங்க ஐயப்பன் கோயில் பொம்பளைக்கு போவாங்க ஓம் சத்து கோயிலுக்கு ஆம்பளைக்கு போவாங்க அவன் எதனா பேசினா உனக்கு தான் ஓத அப்படி போனவன் ஏன் பொண்டாடி என்ன பண்ணா சொந்த பொண்டாடி தானே இல்ல நேத்தா வாடி வேணாம் ஏன்னா உலகத்தை பொண்டாடி வாடி தருவாங்களா ஏன் பொண்டாடினு அதுக்கு தான் கேட்டேன் அது மாதிரி தான் இப்ப 3 மாமியார் வச்சு கிடக்குறேன் கலா மாமியா கல்லாலே அடிக்கிறான் சொல்றா அம்மா கோவில் பத்தி எப்படி அப்ப எனக்கு பொண்டாட்டி எவன வாடி கொடுப்பானா சொந்த பொண்டாட்டி ஒரு 500 தருவான் பொண்டாட்டி ஒரு நைட்டு கிடப்பான் என் பொண்டாட்டி உனக்கு என்ன ஏன் பொண்ணு என்ன பண்ணா மாமா என்னைக்கு நீ வந்து என்ன பொண்ணு கேட்டு என் கயத்துல தாலி கட்டி உன் வீட்டுக்கு வந்தியோ அன்னிருந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் போல உன் பொண்டாட்டி வாயாலே சொல்லுது உங்ககிட்ட இல்ல கூத்தாலே சொல்லுது சரி மா 2 நாளைக்கு லீவ் ஆட்டம் இல்ல உங்க அம்மா வீட்டு போலாம் போய் வரலாம் அப்படி நானும் என் முன்னாடியே கிளம்பி கொஞ்ச தூரம் பஸ்ல போறோம் கொஞ்ச தூரம் நடந்தே போறோம் காலாலே போறீங்க இல்ல பாட கட்டி தூக்கிட்டு போறாங்க கேட்டேன் இந்த கரிங்காலி பட்டு இருந்து மெயின் ரோடு வரைக்கும் நடந்தே போகும் அந்த மாதிரி ஊர் என் மாமியா ஊர் தெரியுமா என்ன ஊரு புய்த்தனாம்பாளையம் புய்த்தனாம்பாளையம் எல்லா ஊர் ஆட்டங்குது தூவனாம்பாளையம் கம்யூனிட்டி அப்படி என் மாமியா வீட்டு தெருல நானும் என் முன்னாடி நடந்து போகும்போது எங்க மாமியா எங்களை பார்த்த உடனே எங்க மாமியாவுக்கு கையும் வரல காலும் வரல மாமியாவுக்கு ரக்கம் ஆயிடுச்சு ஆமா இருபெடுத்து கையில கொடு நீதான கையும் வரல காலும் வராத மருமக வந்துட்டாரு வராத பொண்ணு வந்துருச்சு ஐயோ என்ன பண்ணுது கையும் வரல அவனுக்கு நம்ம செய்யாத செஞ்சு போடணும் ஆமா ஏதோ பிரியப்பட்டாக ஆகி போடணும் அப்படின்னு நம்ம பறக்கிறாங்க உலகத்திலே செய்யாத பொருள் அந்த பொருள் தான் அது பீம் பண்ணுவாங்க ஆகி போடுவாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க பேச்சுக்கு பழமொழி நல்ல பழமொழிடா என் மாமியா என்ன கூட்டு உட்கார வச்சு மருமகன் மகனே மருமகன் வந்துட்டான்னு போங்க மாமியா பார்த்ததும் மாமியா ஆடுது ஆமா மாமியாவுக்கு ஆடுது உனக்கு எதுவும் இல்ல அது இல்ல வராது ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறியா வந்துக்கிறியா நீ குஞ்சு கறி சாப்பிடுவியா குஞ்சு கறியா அப்படின்னு மாமியா கேக்குறாங்க
அப்படியே டீ தப்பா நினைக்காத. போய் குஞ்சில சாப்பிடணும், சொரகா பிஞ்சில சாப்பிடணும். பரவாயில்ல. ஓஹோ, அப்பதான் ருசி தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சா மத்தையா கூத்தாட வந்திருப்பா. அதான் ருசி தெரியும். கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுற மாட்டேன். அதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என் மாமே என்ன பண்ணாங்க, என் மாமனார் விட்டு வராத மருமகன் வந்துட்டான், வராத பொண்ணு வந்துருச்சு. உடனே சந்தைக்கு போய் 3 கிலோ நாட்டு போய் புடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டைக்கு நீ உங்க மாமனாரும் நானும் என் மாமனார் சந்தைக்கு போறோம். பாருங்க, பேசினே போறோம். வாயாலே பேசுறீங்க. அப்புறம் யாரை எப்படி பேசுவாங்க? ஐயா வாயால் தானே பேசுவாங்க. அவன் சூத்தால பேச பண்றான். நீ பேசிருப்ப. சொல்லுங்க. நானே மாமனார் சந்தைக்கு போறோம். 3 கிலோ நாட்டு வாய் பிடிச்சோம். புடிச்சியா? அதுக்கு தேவையான மசாலா கறிலாம் வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு சும்மா தானே போறோம். எதனா போண்டா வடை கடையான வாங்கி சாப்பிட்டே போலாம் அப்படின்னு கண்ணாலே பாத்துன்னு வரீங்க. ஆளுக்கு 2 போண்டா வாங்கி சாப்பிட்டா அவளுக்கு வீடு வந்துடும். என் கோவத்துக்கு கோயன் ஆகிற பண்ணி கேமியாட்டி போண்டா வாங்கி சாப்பிடலான்னு 10 ரூபா கொடுத்து ஆளு 2 போண்டா வாங்கி சாப்பிட்டா. சாப்பிட்டீங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல வாய் கொயன்னு ஆயிடுச்சு. அதுதான் காரணம். அது எண்ணெய் சிக்கலாட்டுக்குது. ஓஹோ, எப்படி? நேத்து 2 லிட்டர் எண்ணெய் ஊத்தி போண்டா வடை சுட்டுருப்பாங்க. மீதி எண்ணெய் எடுத்து வச்சிருப்பாங்க. மறுநாள் அதே எண்ணெய் ஊத்திருப்பாங்க. சூடா இருந்தா எண்ணெய் போண்டா நல்லா இருக்கும். ஒரு நல்லா இருக்கும். கொஞ்சம் சூடு கம்மியா இருந்தா போண்டால எண்ணெய் கோத்துக்கும். அந்த போண்டா கொடுத்துட்டான் என்கிட்ட. வாய் கோயின் ஆயிடுச்சு. இந்த வாயை எப்படின்னா மாத்தணும். வாயை மாத்த முடியும். வாயை மாத்த இந்த வாயில இருக்க எண்ணெய் சிக்கலை எப்படின்னா எடுக்கணும் அப்படி நான் யோசனை பண்ணேன். இதுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டா இந்த எண்ணெய் பசப்பு எடுக்கும். அப்படி 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலையும் பாக்கும் வாங்கிட்டேன். 1 பாக்கெட்டு சுண்ணாம்பு 50 பைசா. 2 பாக்கெட்டு சுண்ணாம்பு வாங்கினேன். பாதி வெத்தலையும் பாக்கும் 1 பாக்கெட்டு சுண்ணாம்பு என் மாமனாட்ட கொடுத்தேன். அதே போலவே 1 பாக்கெட்டு சுண்ணாம்பு பாதி வெத்தலை பாக்கு நான் எடுத்துக்கணும். 2 பேருமே 1 பாக்கெட்டு சுண்ணாம்பு பிதுக்கி வெத்தலை வச்சுங்க. ஏன் காசு குத்து வாங்கின பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி 1 பாக்கெட்டு சுண்ணாம்பு பிதுக்கி வச்சு ஒரு வெத்தலை 1 பாக்கெட் சுண்ணாம்பு தடவிட்டீங்க. நாங்க 2 பேரும் போட்டு மென்னு தின்ன உடனே கொஞ்ச நேரத்துல நாக்கு தடிப்பா வீங்கி 1 ஜானு கிலோ தடிப்பா வீங்கி. ஏற்கனவே சுடுகாடு போயிருந்தா நடுக்கட்டம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஏற்கனவே செத்து சுடுகாடு போயிருந்தா நடுக்கட்டம் எங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே வெத்தலை பாக்கு போட்டிருந்தா அளவு சுண்ணாம்பு அப்படி தெரிஞ்சிருக்கும். முன்ன பின்ன போடுறது இல்ல கிடையாது. நாக்கு தடிப்பா வீங்கி தொங்குது. எங்களை போலவே நாக்க தொங்க போடணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஒண்ணு தொங்க போட்டு ஓடுது. ஏற்கனவே அடிட்டாங்க தெரியல. நாய் ஓடுது. நான் பார்த்த மாமா இந்த நாய் நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு வாங்கி சுண்ணாம்பு போட்டோமோ அந்த கடையில நாய் வாங்கி போட்டுக்குது. ஏதோ வயிற்றுக்காரனை தேடி ஓடுது. அப்படி நாய் ஓடினே இருக்கிறோம். அங்க பார்த்தா ஒருத்தன் கொல்லில ஏறு ஓட்டுறான். அவன் புளிக்காத கம்ப கூவி சாப்பிட்டான். ஒரு சுத்து ஏறு ஓடுறது. ஒரு மொரகளை கைஞ்சு வைக்கிறது. ஒரு சுத்து ஏறு ஓடுறது. ஒரு மொரகளை கைஞ்சு வைக்கிறது. 3 பட்டரை கைஞ்சு வச்சுக்கிறான். 3 சுத்துக்கு 3 பட்டரை. நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடு பட்டரை வாய வச்சு தொங்கி போன நாக்கால கொஞ்சமா நக்க ஜில்சிலுப்பு குடுக்க அந்த ஜில்சிலுப்பு குடுக்க நாய்க்கு நாக்கு உள்ள போச்சு. நான் பார்த்தேன் மாமா நாய் எப்படியே பச்சளி மருந்து கண்டுபிடிச்சிச்சு. இத சாப்பிட்டு எப்படி நாக்கு உள்ள போச்சு அது போல நம்மளும் சாப்பிட்டா நாக்கு உள்ள போயிடும். அப்படி கல்லெத்தி கட்ட பாரு. அந்த நாய் அடிச்சிட்டீங்க. நாய் ஓடி போச்சு. மாமா நீ அந்த பட்டல வாய் வை. நான் இந்த பட்டல வாய் வைக்கிறேன். அந்த நாய் எப்படி நக்கிச்சோ சத்தியமாவே ஒரிஜினல் நாய் ஆடுது. நாங்க ஆடிய மாமனார் கொஞ்சமா நக்க சிரிச்சிருப்பு கொடுக்க அந்த சிரிச்சிருப்பு கொடுக்க நாக்கு உள்ள போச்சுடா. அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு. அப்பதான் தெரியுது பீனு. அப்பதான் தெரியுது இந்த பீனுக்கு டேஸ்ட். பீல போய் எப்படி டேஸ்ட் ஆகுது? சக்கரை போடுறாங்களா வெள்ளம் போடுறாங்களா? எப்படியா பையா? மாமன் சொன்னா அந்தமா பீத்தனமா வாய தொச்சமான இருக்கு. நீ வெளிய சொல்லக்கூடாது. நானும் வெளிய சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மாமா, என் மாமியா வீட்டுல இருந்து தெருவு நாய் தொல்லை தாங்க முடியல. உங்க மாமியா வீட்டு தெருவுல திருட்டு நாய் நிறைய.
லைட்டா தெருவாசப்படி தொந்தா அந்த வாசப்படி திறந்துருந்தா போதும் உள்ளார வந்து சாப்பாடுலாம் காலி பண்ணி காலி பண்ணிடும் ஏன் போண்டாட்டி என்ன பண்ண அன்னைக்குன்னு பார்த்து தெருவாசப்படி மூடிட்டு உள்டா நம்ம பொண்டாட்டி பின்னாடி போய் வேலை செய்யுது. நம்ம பொண்டாட்டி இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. நம்ம பொண்டாட்டி கேட்டு தெரிஞ்சுட்டு குடும்பம் நடத்த போறேன். இல்ல உன் பொண்டாட்டி கூட்டினாங்க. இல்ல உன் பொண்டாட்டி என்ன பண்றேன்னு கேட்டேன். தெருவாசப்படி மூடிட்டு உள்டாப்பா போட்டுட்டு பின்னால வட்டமா சாமா கைறான். நாங்க போய் கதவு திறந்தோம்னா பீத்தன வாசனை அடிச்சிடும். கண்டிப்பா ஏய் அப்படின்னு கூப்பிடுதோ பீத்தனை நாத்தாங்க அடிக்கும். கண்டிப்பா கேவலமான விஷயம் எது இல்ல. ஆனா நான் என்ன பண்ணேன், என் மாமியா விட்டு கதவு போய் நான் தட்டினேன். எப்படி மாமா விட்டு கதவு தட்டனுடைய பொண்டாடி பின்னாடி என்னன்னு சொல்லுவாரா? என்ன சொன்ன? ஐயோ ஐயோ இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியல, வந்து கதவு முட்டுதேன்னு கதவு. ஐயோ இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்களா கதவு முட்டுதே. நாங்க அப்படி கதவு தந்தா பாரு. ஏய் யாரவா ஓ நான் மட்டும் போய் பீத்தன பீத்தன ஒப்புன்னு சேர்ந்தா கூட பீத்தனா பீத்தன போய் கேட்டு பாரு. கூட்டு கேட்டு பாரு. அப்ப நிஜமா நீ பீதா திட்டு பாத்தீங்களா? ஆனா எனக்கு என் முன்னாடி எனக்கு சண்டை வரட்டும். சண்டை வரட்டும். அவளை பீத்தன பையா, அவளை பீத்தன பையா. நான் எமங்க கேட்கலாம் பாக்குறேன். அவளை பீத்தன குண்டா அட்ரா போட்டியா சேட்டு
மதிக்கோன் தங்கையாரே மனிதர்க்கு அன்னையாரே மல்லிசை தோற்கு வண்டினை காட்டு மல்லிசை தோற்கு வண்டினை காட்டு கேட்டதுண்டு கண்டாதில்லை உந்தன் புகழ் பெருமை உந்தன் புகழ் பெருமை ஆட்டமாடும் அம்பிகையே மதிக்கோன் தங்கையாரே மனிதர்க்கு அன்னையாரே மதிக்கோன் தங்கையாரே மனிதர்க்கு அன்னையாரே மல்லிசை தோற்கு வல்லினை காட்டு மல்லிசை தோற்கு வல்லினை காட்டு பசவலை ஆட்டுதம்மா உள்ள நாளையத்தில் உவசை மணியை கேட்குதம்மா பசம் மணக்குதம்மா வரந்தொரு வெள்ளிக்கிழமை பசம் மணக்குதம்மா வரந்தொரு வெள்ளிக்கிழமை நெசமுத்திலிங்க தன்னமை பாட்டு நெசமுத்திலிங்க தன்னமை பாட்டு அரசாங்கத்துல இல்லாம இந்த நேரத்துல எங்க போய் என்ன பண்றது இல்லையா அதான் ஆவ மரம் போறோம் புளிய மரம் அப்ப சேர்த்து 6 மாசம் கழிச்சு போறத கணனு பண்ண பையன் அரசாங்கத்துல இல்லாம எங்க போய் என்ன பண்றோம் ஏது பண்றாங்க இல்லையா ஏ பையா அந்த பாப்பா கேட்கிற கேள்விக்கு உனக்கு கேள்விக்கு பதில் தெரியுதா? தெரியல அந்த பாப்பா என்ன கேள்வி கேட்டு தெரியுமா? நான் கேடுச்சு வாய்க்கா வரப்பு பண்ணுவோம் வைக்க போருக்கு பண்ணுவேன் ஆமா ஆளை காணுனது. இந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது. ஆமா வாய்க்கா வரப்பு பண்ணுவோம் வைக்க போருக்கு பண்ணோம்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? வரமாடு போற மாதிரிலாம் புடிங்கி திண்டு போகும். அந்த மாதிரி கொம்பால கண்டவன் பிடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். அடே ஏரி வைக்க பொது வைக்கல தண்ணி வந்த என்ன ஆகும்? போற வரவங்க எல்லாம் மடமாட்டு போவாங்க. அந்த மாதிரி கொம்பால கண்டவன் மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். அதான் வாய்க்க வரப்பு பண்ணுவோம் வைக்க போருக்கு பண்ணுவேன் ஆளை காணுனது அந்த பாப்பா. எப்படியா இந்த உண்மையை சொல்லிச்சுடா? சொல்லலாமா அந்த தேவடியா? சொல்லலாமான்னு கேளு. தட்டுல போட்டு வச்சா பத்தா சொல்லி 2 கணவன் பண்ண பசங்க தட்டி பசங்களுக்கு நான் தொட்டில காய்ச்சி வச்சிருந்தேன். குடிக்கல அந்த ஆத்துல பசங்களுக்கு தெரியல கணவன் பண்ண பசங்க. தொட்டியா பாப்பா பாப்பா தொட்டி 10 சைஸ் பாக்குறியா? பாக்குறியா? எப்படி எப்படி லைட் மாறிக்கணும் தெரியும். ஏய் பள்ளிக்கூடத்துல வடிங்க. என்னடா பண்றீங்க 2 பேரும்? ஐயோ நாங்க தண்டால எடுத்தோம். டேய் விடுடா. நான் தாங்க மாட்டேன் உங்க இதுகளா. ஐயோ என்னடா ஆளு கை பிடிச்சிட்டு தாங்குற வயசு இது. ஏய் தூங்குற வயசு இல்ல. ஐயோ தாங்குற வயசு. முன்ன ஐயோ படி நாங்க குத்தணும் நீ வாங்கிக்கணும். இங்க நானே வைக்கிறேன். நான் பூல எடுத்து பூல எடுத்து கம்ப்ளீட்.
ஏய் ஒத்த கோரலோட ஓசை ஒத்த கொரலோட ஓசை ஒத்த கோரலோட ஓசை நானா மாரம்ம ஒரு கூழ் ஊத்த வந்துக்கிறேன் கம்பு அடிக்கிறாமா மண்டலக்கார பண்ண வேலையா இது கேளு அவன அவன் என்னடா பண்ண என்னடா என்ன போட்டு அடிக்கிறான் சரி இப்ப கட்ட அடிக்கணுமா ஒய்காடி சொல்லு அந்த வேலை என்னடா அடிக்கிறான் ஏய் பண்ணி தாடி ஏய் ஒத்த கோரலோட ஓசை நான் திருக்கோளூர்ல பஸ்ல பூமி மாட்டேங்கிறேன் நானு இப்ப கட்ட அடிக்கிறேன் கால் இருக்கு மாமா ஏய் ஒத்த கோரலோட ஓசை அவன் என்னடா மத்தால அடிக்கிறான் அவன் என்னடா பாட்டு பாடுறான் என் உயிரை வாங்குறீங்க 3500 ரூபாய் தம்பர் தண்டை கருமாத மாட்டேங்குது அவன் ஒண்ணு பாடுறான் இவன் ஒண்ணு அடிக்கிறான் தென்னு புருஷன் தாத்துறான் கம்மி அடி பையன் என்னடா மத்தாலக்காரனை கூப்பிட்டு உயிரை வாங்குறீங்க நைட்டு அந்த ஆள் இந்த கண்ணாடி தொத்துக்கிட போட்டோம் அவன் ஒண்ணு அடிக்கிறான் கரிப்பூர்ல இருக்கிறான் ஏய் அவன் எவ்வளவுக்கு மத்தால அடிப்பான் ஏய் அவன் கம்மியா அடிப்பான் 2000க்கு இவன் 4000 கேக்குறான் தேவடியா பையன் ஒழுங்கா அடிக்க மாட்டோம் ஏன் பாட்டுக்கு மத்தால அடிக்காத நான் பாட்டு பாட மாட்டேன் ஒழுங்கா அடி அப்படியால ஐயா இந்த டைம் எங்க மத்தால நல்லா அடிப்பாரு நல்லா அடிப்பாரு அப்ப ஏறி வாங்கிக்கிறேன் ஒழுங்கா பாடி ஒழுங்கா அடிப்பாரு அப்படியா அடி ஒத்த கோரலோட என்னடா அர்த்தம் நான் தானே ஒன்னு ஆடினேன் அவன் ஆடினா கம்ப்ளீட் உங்களுக்கு வருமானம் சேர்ந்து இருப்பாரு மாமா என் நேத்துக்கு பாப்பாங்க ஏங்க வாங்க ஒத்த கோரலோட ஓசை ஒத்த கோரலோட ஐயோ அரிசி மாவு தோசை ஐயோ அரிசி மாவு தோசை பூரி படை நல்லா இருக்கு ஐயோ அரிசி மாவு தோசை செத்த புட்டாங்க என்னடா நீங்க எல்லாம் மாறு அடிக்கிறீங்க செத்த புட்டாங்க தாளகார செத்தா போட்டான் டேய் நீ செத்துட்டா பார்க்க முடியாதுடா அப்படிதான் அடிச்சிட்டு இருப்பீங்க நீங்க எனக்கு இந்த பாட்டு சுத்தமா பிடிக்கல எனக்கு வேற பாட்டு பாடு அங்க 2 ரூபா செல்ற கூட
என்ன சில்லறை கேக்குறா இந்தாங்க பா எப்பா உன் உண்டியில நான் காசு போடுறேன். அங்கே இருக்குது உண்டியில அங்கே இருக்குது உண்டியில போடா. ஏ ராசாத்தி வண்டையணி ராசாத்தி வண்டையணி ரப்பகல கண்முடிச்சு ரப்பகல கண்முடிச்சு ராணி ஒண்ணே ராசாத்தி வண்டையணி ரப்பகல கண்முடிச்சு ரப்பகல கண்முடிச்சு ராணி ஒண்ணே கை முடிச்சு ரப்பகல பொண்டாடிக்காக ஒரு டீப்லைட் வச்சிருந்தா டீப்லைட் வச்சிருந்தா அதுக்கு பீஸ் போயிடுச்சா அப்ப முருகண்ட கடை வாங்கிட்டு வரான். ஏய் வாரா அவன் ஓடு குடுத்து அவன் கொள்வான் அவன் நம்ம ஒண்ணுத்துக்கு லாக்கில அவன். ஓஹோ எங்க இருக்க முருகன்? டேய் அடங்க வரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே எங்கள் ஆளுக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே எங்கள் ஆளுக்கு எட்டாத கயிறு எங்கள் ஆளுக்கு எட்டாத கயிறு. ஏய் அடங்க அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாதுல ஒரு கவுரு. முருகா நான் ஒரு ஆயமான கேந்திர மாட்டிக்கிட்டேன். சுனிலே எந்த மச்சானும் காண மாட்டேன். ரெண்டு பேரும் கவுத்து கொடுங்க ஜாயின் பண்ணி அவன் கவுர்லாம் படுத்து ஏய் ஒரு பொண்ணு வந்துட்டா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மா அண்ணி சித்தி பெரியம்மா அப்படி நினைக்கணும். அந்த மாதிரி குடும்பத்தை நான் போறக்கல. ஒரு இந்த ஊருக்கு வந்துட்டுனா ஒரு தனியா ஒரு பொண்ணு போகுதுன்னா பின்னாடியே போய் கை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? அதை கைப்பிச்சு ஏய் பெருப்பாலே அடிப்பாங்க. அதுக்குதான் தம்பி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி போகாத இடம் போனா செருப்படி அடி பரிதேசம் முண்டை யாரோ பார்த்தேன். நம்மளை பத்தி அம்மா பேருமே பேசுறேன். ஏன் என்ன ஆம்பளை சிங்க பாரு நீ உன்னை பார்த்தா ஏன் சிச்சி பாரு. நீ மட்டும் தான் பாடியா நான் பாருண்டி. சரி பாடு என்ன பாடு? ஆம்பளைய மதிக்க வேணும் மறுபடி முறப்படி ஓட்டுக்கிறியா உள்பாடி. ஆம்பளைய மதிக்க வேண்டும் மறுபடி. சரி அப்பா நன்னா கேட்டுக்கோ. நான் நல்லா கேட்டுக்கிறேன். ஆம்பளைய மதிக்க வேண்டும் மறுபடி. சரிங்க போகாத இடம் போனா புல வாங்க குடிப்பாடா அங்க இருப்பா தங்கச்சி இருப்பா சித்தன் இருப்பா பெரியாத்த இருப்பா அவன் இருப்பா இவன் இருப்பா எப்படி இருப்பா தங்கப்பாடி இருப்பா
ஏய் எங்கடா போறான் போய்ங்க வாங்கிக்கணும் அப்ப நீ வாங்கிக்கிறியா வாங்குறியா சினில வாங்கிக்கிறேன் என்ன குடுக்குறீங்க வாங்கிக்கிறேன் நீ என்ன சொன்ன அடி சொன்ன அவனும் அடிதான் கேட்டான் நீ அடி சொன்ன அவன் மேல சொன்னான் மேல நம்பளே அடிச்சாங்க அடிக்காதடா ஓ அடிச்சா எனக்கு பொம்பளை சபைக்கு வந்துட்டானா அவருக்கு மரியாதை கொடுப்போம். ஏந்திரே சரிதாடா வாங்க ஐயா வணக்கம் தம்பி தடை திருப்புகழ் எழுந்து ஒரு அருணகிரிநாதன் என்ற ஆண்டவன் முருகன் முருகன் பிறந்ததா சரவண படுகை என்றால் கங்கை தெரிந்ததோ ஈசன் நேருவதோ ரிஷபத்தை படைத்ததோ பிரமன் மனைவியோ சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை குறித்து நாதத்துக்குரிய சங்கீதத்துக்குரியவன் நாரதன் செய்வதெல்லாம் கலகத்துக்குரியவன் தக்கன் மகளோ சத்தி இருப்பதோ கபாலத்துக்குரியவன் அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமத்தை அழிக்க பெறும் சக்கரம் இருக்க முடியுமோ விஷ்ணு 10 சிரமுடையவன் ராவணனாலோ இலங்கை என்ற ஆலய சமுத்திரம் அந்த சமுத்திரத்து மேலே அமர்ந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அவர் மார்பிலே இருக்கக்கூடியவள் லட்சுமி மகாலட்சுமி ஆமாண்டா அப்படி இருந்தாலும் தம்பி நான் வந்திருக்காரு பத்தியா அருமைய தாய் தந்த மகளுக்கும் அதோ அந்த கருப்பண்ண சாமிக்கும் அந்த காளியம்மா சாமிக்கும் உனக்கும் தம்பி நம்ம நாடக கம்பெனி வாத்தியா கலை மாமணி விருது பெற்ற தாங்கள் சேகரப்புடைய பாதத்திற்கும் இதே தேவனந்தலை சேர்ந்த கிருஷ்ண நாடக ஆசிரியர் மாமாவுடைய பாதத்திற்கும் உங்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு வணக்கம் என் விளக்கமா சொல்லியம்மா சந்திரன் ஒளியை போலே
தெரியுமா? ஒண்ணும் தெரியாதேம்மா. ஐயா அத பாத்தியா? ஜோத நாட்டை ஆண்டு வரக்கூடிய திருக்கர்த்த மன்னனுக்கும் மேகலாவதிக்கும் பிறந்த பெண்ணோ என் பெயர் தான் திருவருணை. தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் விளக்கம். ஆமா தம்பி, நாங்க ஜோதி நாட்டுல இருக்கும் பொழுது அத கேக்க நாட்டை ஆண்டு வரக்கூடிய கீச்சைகள் ஓடி வந்து எங்களை 3 பேரையும் யார் யாரு எங்க அப்பா எங்க அம்மா நானு எங்க மூவரையும் அடியோதண்டமாக அடித்து ஒட்டு துணி கூட இல்லாமல் எப்படி பிறந்த மேடையோட அந்த கீச்சைகள் அடியோதண்டமாக அடித்து அந்த அம்மா இவங்க 2 பேரையும் முண்டை கட்டியா சேர்த்துறானா துணிமணி அவுத்து போட்டு அடிக்கிறான். அவுத்து போட்டு அவள சுத்தமா போட்டு அடிக்கிறான். ஒண்ணு பாயிண்ட் அடிச்சா பாரு துணிமணி அவுத்து போட்டு தொட போட்டால அந்த மாதிரி அடிச்சுக்கிறான் அவங்கள பாரு சுத்தமா ஒட்டு துணி கூட இல்ல உடம்புல. அப்படி இருந்து அவுத்து போட்டு அடிக்கிறான். அப்படி அடிச்சு அடியோதண்டமாக அடிச்சு நாட்டை விட்டே துரத்திட்டான். அந்த கீச்சக பாவி சண்டாளா பாவி. ஆமாண்டா, அப்படி துரத்தும் பொழுது நாங்க எங்க வந்து அடைக்கலமா இருக்கோம் தம்பி. அதோ டில்லே அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்ன இடத்திலே அடைக்கலமாக இருக்கிறீங்க. அங்க இருக்கு பாத்தியா சேனைகள். சேனைக்கெல்லாம் எங்க அப்பா பேர் என்ன? திருக்கர்த்தன். அந்த சேனைக்கெல்லாம் தலைக்கர்த்தன். ஆமாண்டா, பரவாயில்ல. அப்படி இருக்கும் பொழுது தம்பி அங்கே எங்களுக்கு ஒரு அரண்மனை. ஆமா, எனக்கு எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு அந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு பகுதியாக எங்களுக்கு ஒரு நாடு. அங்க இருக்கும் பொழுது வீட்டுல அரண்மனை தன்னந்தனிமையாக இருக்க. ஆமா, எங்க அப்பா அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. அப்படி போயிருக்கும் பொழுது அப்பொழுது பார்த்தா யாரு? துரியோதன மன்னன் சபைக்கு இன்னும் திருகர்த்தன் வரவில்லையே அப்படி என்று அப்பொழுது பார்த்தா துரியோதன மன்னன் அவங்க தம்பி இருக்காரு பாத்தியா நேரிலே துச்சாதன புலி அவரை விட்டு தம்பி அதோ இருக்க பாரு கீச்சைகள். அங்க போய் திருக்கர்த்த மன்னன் அவனை போய் அழைத்து கொண்டு வா அப்படி என்று சொல்ல யார் இவர் துச்சாதன புலி நேராக வந்தார். அரண்மனைக்கு வந்து ஆள் இருக்காங்க என்னன்னு பாக்குறது இல்லையா? யாரு ஆள் இல்லன்னு சொல்லிட்டு நேரா வந்தாரு பார். நான் அப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கேன்? குளிச்சுட்டு இருக்கேன். வீட்டுலதான் யாருமே இல்ல. வெளியே ஆமா, வெளியே கதவு டாப்பா போடல. உள்ள இந்த பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல யாருமே இல்லையே அப்படி என்று நம்ம உள்டாப்பா குளிப்பாடல தம்பி. அப்படியே குளிச்சுட்டே இருக்கிறேன். குளிச்சு முடிச்சிட்டு துணி மாத்த போற டைம் பாவட வாயில கடிச்சிட்டு இருக்கிறேன். அப்பொழுது வந்தாரு துச்சாதன புலி வந்து டக்குனு கதவு திறந்தாரு. அந்த அதிர்ச்சியில அந்த பாவடை கீழே விட்டுட்டேன். நான் பிறந்த மேனியா இருக்கிறதா பையா. இவரு வந்தாரு துச்சாதன புலி. இவரு பாத்துட்டாரு. அங்கே லவ் ஆரம்பிச்சு காதல் ஏற்பட்டு. ஆமா, பிறந்த மேனில பாத்தாரு பாத்தியா. ஒண்ணு பிறந்த மண்ணில பார்த்தா வீட்டுக்காரர் யாரு தாலி கட்டிக்கு போறவங்க தான் பாக்கணும். ஆமா, ஒண்ணு பெத்த தாய் பார்க்கலாம். கணவர் பார்க்கலாம். கட்டிக்க போற கணவர் தான் பார்க்க முடியும். அதனால அப்பொழுதே பார்த்தார்கள். யாரு? எங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணன் துரியோதன அண்ணன் எல்லாம் பேர் சேர்ந்து அங்கே திருமணம் செய்து அவருக்கு என்ன திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே எங்க வீட்டுக்கார் துச்சாதன புலி மறுபடி கட்டளை பொங்கல் மனைவி திருவருணை வந்திருக்க சொல்லிட்டு வா அப்படியே சொல்றாங்க. வந்து விட்டோம். மறுபடி அம்மா வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த திருவருணை ஒரு முடி வணக்கம் ஐயா.
சொல்வாய் உங்கள் செத்து என் பாக்கியமைச்சா ஐயா பெண்ணே. உங்கள் ஒரு வார்த்தையாச்சே கேளு ஐயா நீங்கள் செங்கரும்பு வெல்வனானாய். ஐயா பெண்ணா திருவாரதா என்றும் இல்லாமல் அரண்மனையில இருந்த எண்ணெய் என்னை அது சீக்கிரமாக வரவழைக்க செய்தி போன வரவாய்த்த காரணம் நீ அண்ணன் துரியோதன வரக்கூடிய உத்தரவு யாரு எங்க மாமா ஆமா சரி அதனால நான் தனிமையா போக கூடாது சரி நான் தனிமையா போனா அப்ப எங்க அண்ணன் கேட்பார் சரி எங்கடா உன் மனைவின்னு கேட்பார் ஓஹோ அதனால தனிமையா போக கூடாது அப்படி என்று அதனால தான் உன்னை வர வைத்தேன் சரி போகலாங்க இப்ப போலாமா போலாம். டேய், யாரு இங்க? சொல்லுங்க டேய், எங்க அண்ணன் துரியோதன மன்னன் இருந்தா ஆமா தம்பி துர்ச்சாதன புலி திருவாரனை திருவாரூர் வந்திருக்காங்க சொல்லுங்க மகாராஜன் தம்பியாக துச்சாதன புலி திருவாரூர் 2 பேர் வந்துக்கிறாங்க வந்துட்டாளா வர சொல்றேன் மறுபடி உத்தரவு சொல்லி உட்காருங்க அண்ணா துச்சாதனா அண்ணா துச்சாதனா நீங்க அரபே பரிபடுத்த தம்பி துர்ச்சாதன புலி அனுபவம் வணக்கம் அட அதிகபலம் படைத்த துச்சாதனா தம்பி துச்சாதனா தம்பி துச்சாதனா சென்றடைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பா ஆசீர்வாதம் அப்படியே ஆட்டும் மதுரை எங்க இருக்கிறாங்க மாதிரி பார்க்கணுமா தன்னே பான்மதி சுவாமி என்ன தம்பி துச்சாதன் வந்திருக்கின்றான் என் கோயினாரு அன்னைக்கு உருவனாரு என்னாச்சா ஓ இந்த பாஞ்சாலி படுவியா பாஞ்சாலி புடவைய அந்த பெருமையை சொல்றேங்க அதனால அவகிட்ட கொஞ்சம் பேசக்கூடாது கோயினாரு கிட்ட ஆமா ஏங்க கோயினாரு குழந்தை நமக்கு புள்ள மாதிரி அவரு கொஞ்சம் பேசுமா அவன் நல்லவன் தான் அவர் முகத்தை கூட பார்க்க மாட்டான் மரியாதையே இருப்பேன் எல்லாருக்கும் மதுரை தாங்க வந்துட்டாளா சீக்கிரம் ஆசீர்வாதம் வாங்கிடுவா ஓ மைத்துனா ஐயோ ஐயோ கட்டினு வரும்போது கோயினார்ல அம்மா புள்ளிங்க ஆமா மத்த மத்த புள்ளியா இருந்தாங்க புள்ளிங்க அது எல்லாத்தையும் சோறு விட்டு நான் தான் வளர்த்தேன் அந்த பாசத்தை வந்து யாரும் கோயினார் அப்ப எப்படி எப்படி அப்படி இருந்துச்சு இப்ப அப்படியே தான் இது வளரவே இல்ல இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரும்போதெல்லாம் அந்த பசங்க குழந்தை ஆமா பசங்க உன் கோயினார்லாம் பசங்க எல்லாம் 1.5 வயசு 1 வயசு 1 வயசு நீ வந்து எப்ப நீ பால் குடிச்சோ அன்னையில இருந்து அதுங்களாம் நான் பால் கொடுத்தேன் மாட்டுல கந்து பால் காபி போட்டு அதான் சொல்றாங்க அதனால வந்து ஏறி உட்கார்றாரு நீங்க தப்பா நினைக்காதீங்க பரவாயில்லடா கல்லு வீட்டுக்காரி ஊர் மேல போனா கமுக்கமா போடும் சரி குச்சி வீட்டுக்காரி ஊர் மேல போனா கூச்சலோ நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் கூப்பிடுவாங்க போ கம்பெனி ஓ
மதுரை சொல்லு கோவிந்தனாரே. என்ன அந்த பக்கம் அப்புறம் கோவிந்தனார் முகத்தை பார்க்க கூடாது. இதோ பார். எங்க அண்ணன் முகத்தை நீ பார்க்க கூடாது என் முகத்தை நீ பார்க்கணும் அந்த ஆள் பார்க்கலாம், அந்த ஆள் பார்க்கலாம். சரி வா வா வா. எங்க அண்ணன் ஒரு மாடு ஊட்டி சரி இடையில பேசு. வீட்டுக்காரு நம்பர் போ கவனி போ. நம்பர் உங்க வீட்டுக்காரர் கொடுப்பார வச்சு அந்த நம்பருக்கு வேலை இல்லாத போச்சு. ஓ அப்படியா? யாரு புண்ணியம் மணி சுவாமி. மணி யாரே முட்டை பாதோ மைத்துனா பம்பத்துக்கு மைத்துனர் சும்மாவே இருப்பாய். மைத்துனரே மைத்துனரே மானங்கட்ட மைத்துனரே. நான் எங்க போய் மானை கட்ட நீ பார்த்த ஐயோ நீ கேட்கலாமா ஏய், ஏய். நீ கேட்கலாமா கேட்கலாமா எங்க போய் ஒரு மாடு நான் எங்க போய் மானை கட்ட நீ பார்த்தேன் தப்பா சொல்லுங்க. இதுனா உங்க கோயிலாரு ஜம்பியில வண்டி விட்டு வந்துட்டாரு கோயில் சாப்பிட அது போய் நீ மானம் கட்டானா எப்படி ஒத்துக்கிட்டு ஓய் ஏய் பாட்டு உங்க முகத்தை பார்த்த உடனே உங்க வீரத்தை பார்த்த பாட்டு மாறி போச்சுங்க. அது அப்படி கிடையாது ஆ. மைத்துனரே 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 மார்க்க முள்ள மைத்துனரே மார்க்கமுள்ள மைத்துனரே மானகட்ட மைத்துனர் இல்ல மைத்துனரே மைத்துனரே மார்க்கமுள்ள மைத்துனரே. மலடி பாணி தள்ளினால் மாநிலத்தில் வந்திருப்பாய். மாநிலத்தில் வந்திருப்பாய். மைத்துனா மதுரை ஓடி வந்து என் பாதத்தை படியா சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். அபியாட்சம் ஆ. அண்ணா அம்மி திட்டாவினா என் மனைவி திருவாரூர் வந்திருக்கா வந்துடா வந்துடா வந்து அப்படியே நாட்டை தொங்க போட்டு என் பொண்டாட்டி வந்துதா வந்துதா. ஏ மக்களேரா என்னடா டேய் இவளை கட்டதுல இருந்து என்ன குறை வச்ச உனக்கு இங்க ஒண்ணு உட்கறதுக்கு ஒண்ணு இல்ல. வந்துக்கிறாளா வந்துக்கிறா இங்க ஒண்ணு கிடையாது. இப்ப அப்படியே அங்க அவகிட்ட போற அங்க போய் போய் வரது. நீ அரண்மனையில இருந்தியா அண்ணன் காட்டுக்கு நான் வேட்டையாட போறேன் சொல்றேன் பாரு அங்க போய் அவன் வேட்டையாடல அப்புறம் வீடியோ கால் தான் பேசிட்டு தம்பி அதனால நீ கவலைப்படாத. அவர் வீடியோ கால் மட்டும் தான் பேசுவாரு, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அதுக்கு அவன் லாய்க்கு பண்ண மாட்டான் தம்பி திட்டாவினா உன் மணி வந்துக்குதா வர சொல்றா இவர் ஆகும் ஆமா அந்த பைக் சொல்லு என்னங்க பெண்ணா திருவாரூர்தா சொல்லுங்க எங்க அண்ணன் துரியோதனமான வரக்கூடிய உத்தரவு எங்க மாமா வந்துட்டாரா? ஐயோ 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 மாமா வந்துட்டாரா? ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஐயோ எங்க மாமா வந்துக்கிறான்னு சொன்னேன்ல, எங்க மாமாவை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது. எங்க அண்ணன் வந்திருக்காரு தான் நான் சொன்னேன் ஐயோ எங்க மூத்தார் வந்துக்கிறாரா? அது எங்க மூத்தார் வந்திருக்காரா? கீழே உட்கார வச்சா மேல உட்கார வச்சா தண்ணி பண்ணி கொடுத்து சாப்பாடு பண்ணி என்னதான் பண்ண நீ? பல்ல வச்சு போச்சுட்டான் நான் ஐயோ 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 மாமா வந்துக்கிறாரா? எங்க இருக்காரு? இட்டுன்னு போங்க. நான் வந்துக்கிறேன் தான் சொன்னேன் அதுக்குள்ள அவர் வந்துட்டாரா உட்காந்துக்கிறாரா தூக்கி வச்சுட்டே செத்துட்டானா என்ன அப்ப உன் பொண்டாட்டி போய் துரியோதனன் சொல்ல வாங்குற மாதிரி பேசு பாருங்க. அதான் சரி அண்டாது கேளுங்க. சரி எங்க அண்ணன் வந்திருக்கிறான் ஏன் கேட்டு தெரியுமா? நீங்க செய்யறதோட எங்க மூத்தா இருக்கிறாரு பாரு, எங்க மாமா துரியோதன மாமா, அவரு நல்லாவே செய்வாரு. எங்க மூத்தாரு தான். அவன் அதுக்கு லாஜி இல்லன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட ஏற்கனவே. அவன் வந்து உன்கிட்ட செய்யறான்னு ஒண்ணு கேட்டாங்களா உன்ன கேட்டாங்களான்னு கேட்டேன். என் கோயில நாங்க அடிச்சா இங்க சுருக்கு சுருக்குன்னுடா. சரி எங்க அண்ணினா அண்ணிதான் நான் தான் பொம்மை நான் தான் நிக்கிறேன். நீ எதுக்கு பொம்மையாட்டு நிக்கிறா சரியாட்டு நில்லு ஓ மாமா கண்ணே திருவண்ணா
ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி குத்துக்காரன்னு இருக்கிறான் அங்க போடான்னா ஏன் பொண்டாட்டி நீ இருக்கிறான். சரி, அவனை பார்த்து சொல்லி கொடு. சரி, அண்ணா, இங்க வாங்க. பார்த்து திருமணம் செய்து வச்சவன் நானு. ஆசையோடு ஒண்ணு வர்றான். இந்த உலகத்திலேயே தேடி போனவன இப்படியாப்பட்ட மனைவி பொருத்தமா கட்டிட மாட்டாமோ ஆமா, கிடைக்காது. எப்படி நான் உனக்கு எதை போட்டு பிடிச்சேன் ஆஹா. அதுக்கு தான் பாசமா அந்த பாசமா நீ எச்சா நின்னு பேசுறதா நான் ஒத்துக்கிறேன். ஆமா அப்படியே வந்து கட்டி பிடிச்சா என்ன அர்த்தம்? தம்பி நான் தான் என் மனைவி அம்மா ஏமாந்து போய் மேல போய் கட்டி போயிடா. நீ ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல சாப்பிடுவாங்க. மனோ, என் அண்ணன் கேட்கறது ஒரு இது நியாயம். ஏன்னு கேளு. என் பொண்டாட்டி மட்டும் மேல ஏறும். சரி இரு. என்ன யாருக்கு முதல் கல்யாணம் நடந்தது? எனக்கு தான். நான் அப்பலாம் எங்களுக்கு என்ன வயசு? நீங்க சின்ன சிறு பிள்ளைகள். 1.5 வயசு. அப்ப எங்கெல்லாம் வளர்த்தது யாரு? ஏண்டா தாய் ஸ்தானத்துல வளர்த்தாதான். ஆமா, ஆமா ஒரு நானும் ஒரு புள்ள மேல தூக்கி வச்சிருந்தேன். ஒரு புள்ள போய் ஒரு தாய் மேல ஏறாம பின்ன மாமியா மேல போய் ஏறுவாங்க. தாய் மேல ஏறலாம். என் மகனை கை எங்க வச்சோம் கைய ஒரே விட்டு வச்சு பேமானி உனக்கு புத்தி இருக்கிறாங்கண்ணா. ஏண்டா அவனால தான் ஒண்ணு இப்படி படுத்துறாங்க. உட்காரு மாமா. கண்ணே திருவரணா. வணக்கம் மாமா. உன் திருமலை நடி ஆனந்த கோடி வந்தனமே. மாமா உன் திருமலை ஆனந்த கோடி வந்தனமே. கோடி வந்தனமே கருமையாலே. ஐயா, கண்ணே திருவரணா. உங்களுடைய வார்த்தைக்கு மல்லிகை முல்லை கொண்டு வந்து இந்த திருவண்ண 1 கோடி வணக்கம் மாமா. ஏந்திரம்மா திருக்கட்டராஜன் என்றான். திருவரணா கண்ணே திருவரணா. என் தம்பி இருக்கின்ற வீர துச்சாவீர புலி. சரி, அவனோடு என்னை பெரியாமல் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம் அண்ணா. என்ன வரவாய்த்த காரணம் என்ன? காரணம் அதை இருக்கிற ராஜாக்களை ராஜாக்கள் காட்டு கோட்டி ஆமா 8 வருட காலம் ஆகிவிட்டது. 8 வருஷமாகி விட்டது. ராஜாக்கள் இறந்து விட்டார்களா இல்ல உயிரோடு இருக்கின்றார்களா அப்படின்னு சந்தேகம். அப்படி இறந்திருந்தால் ராஜாக்கள் காட்டுல இருப்பாங்க. ஆமா, அப்படி காட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படிதான் அவனை கூப்பிட்டா தம்பி. சராங்கடா உங்கதான் கூப்பிட்டீங்களா? நீதான் இன்னைக்கு நீங்க 2 பேரும் போனா போகுது. ரைட்டுப்பா, கூப்பிட்டீங்க. ஏங்க இப்போ பாண்டவர் காட்டுல செத்துட்டு இருப்பான்னு சொல்றீங்க. இருந்தாலும் அவங்க பார்க்க போகணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க தன்னந்தனிமையா போனா காட்டுல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். நீங்க 100 பேர் ஆம்பளையா போனா. ஆனா இது எல்லாத்துக்கும் வழிகாட்டா இருக்க பாருங்க. அப்பா சகுனி அப்பா அவரை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பழுது வராது. அதானே அண்ணா, நாம தான புத்தி எல்லா வரைக்கும் நமக்கு வழிகாட்டி சூது பகடை ஆடி நாட்டாஜத்தை பறித்து கொண்ட புண்ணியமா எங்க அப்பா. இந்த மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சது எங்க அப்பா வாழதான். நான் கிடைச்சது எங்க அப்பா வாழதான். அவரை கூப்பிட்டு கூட கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. தர்பார் வணக்கமே வைக்கல. நெல்லாடுறாமா தாத்தா பேரா குழிமுறன் தாத்தா, குழிமுறன் தாத்தா, குழிமுறன் தாத்தா. ஏன் குழிமுடி அப்படியே விட்டுறாத. ஏன் தாத்தா? எனக்கு ஒரு சமாதி கட்டி ஒரு பேர் வரட்டும். உனக்கு சமாதி கட்டினா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? செங்கல், மணல், சித்தாள் குழி, மேஸ்திரி குழி உனக்கு சமாதி கட்டி டைல்ஸ் போட்டு விட்டுருவா. தலை தேவத்துக்கு வந்து நீ பார்த்து போயிடு. நீ தட்டி யாரிக்கிடு உன்ட்ட 1 லட்சம் ரூபா குத்தா நீ சமாதி காட்ட மாட்டேன். உன் ஊர்ல படி வட்டி விட்டுருவேன். தாத்தா வரலாபத்தை தாத்தா விடுவாங்க. எவ்வளவு வயசு படியா? தாத்தா யாருன்னு விளக்க 1 முடியுதா? லட்சம் ரூபாய் கொடுத்தனா 25,000 உனக்கு சமாதி கட்டுருவேன். செவிடு 75 எடுத்துக்க அப்படியே. தாத்தா யாருன்னு விளக்க முடியுதா? தாத்தா நாடோ இல்லடா, கீச்சு போன கவுரோ
அதேதான் தத்தாங்க. ஏய் காந்தாரி தேச ஆடுவார் கூடிய சவுலின் பிள்ளையாக ஏன் மாதிரி தான் சவுனி சகுடி அப்படி இருந்தாலும் இவன் ராஜாக்களுக்கு துரியோதனுக்கு பகை என்பது கிடையாது. கிடையாது. எனக்கும் என் பெரியமரி வந்தா தகை. ஓ பகை ஏறின காலத்தில் உள்ளத்தில் பகை வைத்து உதட்டில உருவாடி கொண்டிருக்கிறேன். நாளுக்கு அவன் குடும்பத்தை நான் தான் கேட்டுன்னு வரேன். இப்ப கூட்டுற மாதிரி இதுக்கு நான் தான் கேட்டுக்க வந்துக்கிறேன். அப்படி இங்கே இரு. நான் உன் மருமகன் சொல்லிட்டு வரேன். உன் மாமனார் தான் உன் குடும்பத்தை கெடுக்கிறாரு. அப்படியே சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். யா அம்மா போதையை பேசுகிறான் அவனுக்கு. அம்மா போதனை தேய்ச்சிக்கிறேன். அவன் ராஜாக்களை காட்டு ஓட்டி 8 வருஷம் ஆகுது. ஆமா இன்னைக்கு என்னன்னு தெரியல மாமா கூட்டுக்கிறான். மாமா வந்துட்டு சொல்ற பொண்ணாக்க ஏய் யாரை பார்த்து பண்ணாது மனோ என் மாமா வந்துட்டாரா? சிம்மாசனம் கூடுறா போய் பாரு அனுமதி வச்சுக்கிறேன். ஆமா ஓஹோ மாமா மாமா வணக்கம் மாமா மாமா நீங்கள் வந்த மருமகன் துரியோதனன் அநேக கூடி வந்தன மாமா. நீ பெரிய மாதிரி மாமா. மாமா 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 வணக்கம். இவன் சுண்ணி மாதிரி மாமா. சின்ன மருமகனா சின்ன மாதிரி மாமா மரிமாடே மாமா. அட நீ அரவ கோடி படுத்த துரியா மரிமாவனே நீங்க அகிஸ்னாபுரத்துக்கு நீயே ராஜாவு அப்படியே மந்திரியாரு மாமா. வேற யாரா வந்து மாமா அது மாமா. அது வந்து கைதியா குதிரையா நாயா உனக்கு அறிவுதாயா இல்ல புரியுதாயா? ஒண்ணுமே இல்ல. உனது மகள் பானுமதி திருவருணை வீரவல்லி 100 பேர் வந்துறாங்க. கண்ணே வான்மதி சுவாமி அப்படி உங்க அப்பா ஜெகனி அப்பா வந்திருக்கீங்க. வந்திருக்காரா? ஆசீர்வாதம் வாங்கி ஓடியா. ஓஹோ அப்பா அண்ணே வான்மதி நீ பெருமைச்சாண்டி இல்ல பிள்ளைங்க மட்டும்டா. பெத்த பொண்ணு தானே. ஆமா மாரோட மாரம் ஒட்டுவாங்க. பாசம் அப்படா ஓகே ஏமா வான்மதி அப்பா ஒரு பெத்த பொண்ணுகிட்ட போய் என்ன அப்படியா ஒரு மக தானே. அம்மா அப்பா வணங்கினா சரியா போச்சு. போய் நீ மாட்டில் அம்மா போற மோனுங்க நீங்கள் காந்தார தேசமாலும் அப்பாவே உங்கள் பலரிக்கே ஐயந்தரான அப்பாவே மல்லிகையோ முல்லை கண்டே அப்பாவே மலரிக்கே ஐயந்தரான அப்பாவே அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவரு வந்த நேரம் கேன்டீன்ல ஃபேன் ஓடல, உடம்பு பூரா வேர்வை எடுத்துக்கினாது, முந்தால விசுறது, கீழே பாக்குற மேல குழையிற என்ன ஏறவா ராஜா காட்டு ஓட்டி 8 வருஷம் ஆகுது. ஆமா 8 வருஷமா என் பொண்ணை பாக்கல. சாப்பிட்டா சாப்பிட வயிற்ற பார்த்தேன். பௌத்த பார்த்தா இந்த கருப்புசாமி மேல சத்தியம் பண்ணு. அம்மா போற போனுங்க போ. ஏமா நீ எப்படி வாழணும்? நீங்க மாதர் குலமா நீக்கமே என் மகளே கண்டே என் மகளே மாநிலத்தில் சுமானியோ எம்மா பானுமதி எம்மா திருவண்ண ஒட்டோடும் பூவாடும் கட்டின தாலியோடும் காலப்புறம் மெட்டியோடும் உள்ளப்புறம் சட்டியோடும் சரி அப்பதான் சட்டி எடுத்து கொடுத்தாரு அதனால சொல்றேன். அது மாமா ஏன்னா மாமா வாய்த்த காரணம் மாமா ஏன் பெரிய மாதிரி மாமா சுண்ணி மாதிரி மாமா மாமா
ஐவர் ராஜாக்களை சூதும விளையாடி நாடராஜா பறித்துக் கொண்டு ஆமா என்ன காட்டுக்கு ஓட்டி வச்சோம். ஆமா 8 வருடம் ஆகிவிட்டது. ஆமா ஐவர் ராஜாக்கள் இருக்கின்றார்களா இறந்து விட்டார்களா அதை அறிந்து பார்க்க சந்தேகம் சந்தேகமா இருக்குது. ஆமா பாப்பா தலைவ பூத்திக்கு சந்தேகம் வேண்டாம். என்னையா பின்ன சந்தேகம் படுத்த புண்ணு. ஏயா ஏயா உனக்கு புத்திக்கலையா அறிவிலையா நீங்க பெரிய மனுஷனா நீ எனக்கு ஒரு சந்தேகம். ஐவராஜாக்கள் செத்து விட்டா அந்த நம்ம நாட்டை நானே ஆளலான்னு ஆசை. அதே அண்ணன் தான் அண்ணன் மாமா கூட இருக்கிறேன். அதனால இப்ப நான் என்னன்றேன் 100 பேர் காட்டுக்கு போய் இவர் ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா இருந்தாங்கன்னா அங்கேயே தட்டி எடுத்து மாட்டி ஓடி சாவடிச்சிடலாம். அதனால 100 பேர் புறப்பட போலாமா? எங்க போகணும் போ சுடுகாட்டுக்கு. எங்க போகணும்? காட்டுக்குதாடா. ஆமா மாமா சொல்வதே புத்தி. மயிரை செருப்புதோ கத்தி அவன் குடும்பத்துக்கு கத்துறானி. கூடுற சேனியா பொண்டாடி சொல்லிட்டு வாங்க. அது இருக்காது உங்ககிட்ட. நாங்க 100 பேரும் ஐராஜாக்களை தேடி நாங்க காட்டுக்கு போறோம். அதனால நாங்க போயிட்டு வரோம். நீங்க பத்திரமா ஜாக்கிரதையா அரண்மனையில இருங்க. அரண்மனையிலே தோட்ட போக உட்காந்துக்கிறோம் நாங்க. வாங்க. ஏன்பா நாங்க போறோம் காட்டுக்கு போயிட்டு வரோம். வரீங்க வாங்க. வரத்துக்கு 10 நாள் ஆகும் 20 நாள் ஆகும். சரி உங்களால முடியல சுனில முருகன் இருக்கிறான். கூட காவலா வச்சுக்க. அரண்மனையில ஆம்பளை பிள்ளை யாரும் இல்ல. 10 நாள் 20 நாள் ஆகும் நாங்க போய் வரத்துக்கு. என்ன பேர் சொன்ன? வீட்டுல ஆம்பளைன்றதுக்கும் அப்ப வீட்டுக்காரன் தான். ஏன் வீட்டுல அரண்மனையில மந்திரி மந்திரி எல்லாத்தையும் தான் கூட்டிட்டு போறோம். தனியா பொட்ட பிள்ளை இருக்க கூடாது. அதாவது சுனில குமாரில கிச்சான் இட்டு போ. கிச்சான் எங்களுக்கு யாரு உங்க கூட கூட்டு போனாங்க பாத்துங்க போனி. ஆமா தெரியாம புள்ள வாங்கிட்டு வந்துருங்க. திருத்தமாமலை ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போய் தேடலாம். அவங்க குடிக்க போங்க. இப்படியாக இதோ சகுனி சூரியாக சுற்றாளன் இதோ திருத்தமாமலையா இருக்க அந்த நேரத்தில் திருத்தமாமலை ஆண்டு வரக்கூடிய இதோ மகிடாவத்திர சூரந்தற்பா. சிங்கம்